இது எக் தக்காளி எக் தக்காளி ஓகேவா, முட்டை தக்காளி ஃப்ரை, எக் தக்காளி ஃப்ரை. இது இன்க்ரீடியன்ட் வந்து தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாதியில் பாதி வெட்டிக்கோங்க. 2 முட்டைனாக்கா ஒரு பாதி போடுங்க. அப்போ முட்டை உடச்சி கொரியாண்டர் பவுடர் போட்டு வச்சுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் அது மட்டும் தான், வேறு போட வேண்டாம். நான் ஒரு முட்டை பாய்க்கிறேன். 2 முட்டைனாக்கா உங்கள் கொரியாண்டர் பவுடர் மட்டும் தான். கொரியாண்டர் பவுடர் மட்டும் தான். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிளகா போட வேண்டாம். மிளகா வெட்டி வச்சுக்கோங்க தனியாக. உப்பு போட்டுக்குங்க. உப்பு வந்து அரை டீஸ்பூன் அப்படி. நல்லா அடித்து வச்சுக்கோங்க முட்டையை. நல்லா முட்டை எக் அதெல்லாம் அடித்து வச்சுக்கோங்க. இப்போ சட்டி சூடாக்கிங்க. சட்டி சூடாக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகணும். எல்லாத்தையும் நல்லா சூடாகணும், ஹாட் ஆகணும். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் அரை டீஸ்பூன் ஆயில் அப்படி. ஒரு முட்டைக்கு 2 முட்டைனாக்கா 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆயில். முட்டை போட்டுங்க. முட்டை கொட்டுங்க. சட்டியில் முட்டை கொட்டுங்க. நல்லா பொரியணும். கீழே ப்ரௌன் கலர் வரணும், ப்ரௌனாக வரணும். திருப்பி போடாமல் ப்ரௌனாக வைக்கணும். திருப்பி போடும் போது ப்ரௌனாக வைக்கணும். ப்ரௌன் நல்லா வேகணும். மேலே கீழே எல்லாம் பாயில் ஆகணும். கீழேருந்து திருப்பி போடும் போல் எல்லாம் ப்ரௌனாக வைக்கணும். தீயக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தீயக்கூடாது. ஓகே, இப்போ அழகாக திருப்பி போடணும். வேவுதாப்பாங்க, வேகணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் கீழே. நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ அழகாக எடுக்கலாம். அழகாக பார்க்கணும். இப்போ எடுக்கலாம். அழகாக நம்மளாம் சொல்லி நல்லா திருப்பி போடும்போது எப்படி இருக்கணும், ப்ரௌனாக இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். பென்கேக் மாதிரி இருக்குது. ப்ரௌனாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். கீழேயும் இப்போ அப்படி தான் ஆகணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா எவர் கிறிஸ்பி. இப்போ ஓகே வந்துடுச்சு. கிறிஸ்பியாச்சு. கீழேயும் கிறிஸ்பியாச்சு. இப்படி இருக்கணும். பென்கேக் மாதிரி இருக்கணும், கிறிஸ்பி. இப்போ லாஸ்ட்டாக மிளகா வெட்டிச்ச மிளகா ஆஃப் பண்ணப்போ அந்த மிளகா
ஆஃப் பண்ணப்போ எல்லாம் வந்துருச்சு. மிளகா போட்டுக்கணும். கறிக்கு வைக்கும்போது மிளகா போட்டுக்கணும். அவ்வளோதான். மிளகா ஆட் பண்ணிக்கணும். அதான். ஓகே, முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.